வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயில் பேக்ஸ் சம்மந்தமாக பார்த்துருந்தாங்க. மெயில் பேக்ஸ்க்கு அடுத்தபடியாக வந்து இன்றைக்கி வந்து ஏர் மெயில் பேக் இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏர் மெயில் பேக்னால் ஒன்றுமே இல்லைங்க. அந்த ஏரில், அதாவது ஏர் சர்வீசஸ் மூலிமா ஃப்ளைட்டில் அனுப்ப போகிற மெயிலுக்குலாம் நம்ம பேக் கட்டுவோம் இல்லைங்களா, அதை தான் ஏர் மெயில் பேக்குன்னு சொல்ல போகிறாங்க. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ரூல் என்ன சொல்லுதுன்றதை பார்த்தீங்கன்னா, எ மெயில் பேக் கண்டெய்னிங் அன்ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் டு பி கேரிடு பை எனி ஏர் சர்வீஸ் அண்டர் த ஆல் ஆஃப் ஸ்கீம் இஸ் கால்ட் அன் ஏர் மெயில் பேக். ஃபஸ்ட்டு ஆல் ஆஃப் ஸ்கீம்னா என்னென்னு பார்க்கணும். வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மெயிலு, செகண்ட் கிளாஸ் மெயிலுன்னு சொல்லி 2 பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் கிளாஸ் மெயில்னால் ஒன்றுமே இல்லை, லெட்டர்ஸு, ஐஎல்சி, போஸ்ட் கார்டு, இது 3 தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மெயில்னு பிரிக்கிறாங்க. இதை தாண்டி நம்மக்கிட்ட இருக்கிற புக் போஸ்ட்டாக இருக்கட்டும், பார்சலு, அது பார்சல் மெயிலில் வந்துடும், அதுவும் செகண்ட் கிளாஸ் மெயில் தான். புக் போஸ்ட்டு, பிளைண்ட் லிட்ரேச்சரு, ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர், அதெல்லாம் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்க்கும்போது அது டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதெல்லாம் வந்து செகண்ட் கிளாஸ் மெயில். இந்த ஃபஸ்ட் கிளாஸ் மெயிலாக வந்து ஃப்ரீ ஏர் டிரான்ஸ்மிஷனுங்க. நீங்கள் இங்கேருந்து ஏரில் போகக்கூடிய ஒரு இடத்துக்கு போணுச்சுனாலும் சரி, அதில் வந்து ஃப்ரீ ஏர் டிரான்ஸ்மிஷன், ஏர் சர்வீசஸ்லேருந்து ஃப்ரீயாகவே நம்ம அனுப்பிடுவோம். அதை தாண்டி அவங்க அடிஷ்னலாக எதுவும் சார்ஜ் கட்ட போகிறதில்ல. இப்போ 50 பைசா போஸ்ட் கார்டுனா நீங்கள் 50 பைசா போஸ்ட் கார்டே போட்டால் போதும். அது ஏர் சர்வீசஸ் போகக்கூடிய இடம், போகிறதுக்கு தேவையான இடமா இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ட்ரெயின் சர்வீஸோ வேறு அந்த ஷிப் மூலிமாவோ நம்ம எந்த சர்வீஸும் அவைலபிள் கிடையாது. ஏர் மூலிமா தான் அந்த இடத்துக்கு போய் டெலிவரி ஆகணும் வித்தின் இந்தியா. ஓகேங்களா? வித்தின் இந்தியா. இது எல்லாமே இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த ஏர் சர்வீஸ் மட்டும்தான் அங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அந்த ஏர் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த செகண்ட் கிளாஸ் மெயில் எல்லாமே வந்து அடிஷ்னலாக ஏர் சர்சார்ஜுன்னு சொல்லி ஒரு சார்ஜ் கட்டுற மாதிரி இருக்குது. அந்த ஆலப் ஸ்கீம் வந்ததுனால தான் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் மெயிலுக்கெல்லாம் அந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக வந்து ஏர் டிரான்ஸ்மிஷன் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கங்கே மட்டும் ஃப்ரீ ஏர் டிரான்ஸ்மிஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? கண்டெய்னிங் அன்ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் டு பி கேரிட் பை எனி ஏர் சர்வீஸ் அண்டர் த ஆலப் ஸ்கீம் இஸ் கால்ட் அன் ஏர் மெயில் பேக். அந்த ஆலப் ஸ்கீம் மூலிமா எடுத்துகிட்டு போகிற அந்த இது எல்லாமே ஏர் மெயில் பேக். ஓகேங்களா? தி பேக் ஷுட் நாட் கண்டெயின் ஆர்டிகல்ஸ் நாட் இன்டெண்டட் டு பி கேரிட் பை ஏர். அதில் வந்து ஏரில் எடுத்துகிட்டு போகிற ஆர்டிகல் மட்டும்தான் ஏர் மெயில் பேக்குள்ளே இருக்கணும். ஏரில் எடுத்துகிட்டு போகக்கூடாத ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து ஏர் மெயில் பேக்குன்னு போட்டு கட்டக்கூடாது. ஓகேங்களா? ப்ளூ டொசட்டி பேக், அதாங்க ப்ளூன்றது நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா, ப்ளூ கலர்னு சொல்லி. அந்த ப்ளூ கலர் பென்சில் அந்த லைன் வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லி செக் ஸ்லிப்பில், அதே தான் வந்து ப்ளூ கலர்னாலே மோஸ்ட்டாக வந்து ஃபாரின் அந்த இது ஞாபகம் வச்சுக்கிங்க, ஏரில் போகிறது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறது அது எல்லாமே. எ ப்ளூ டொசட்டி பேக் ஷுட் ஆர்டினரிலி பி யூஸ்டு ஃபார் க்ளோசிங் அண்ட் ஏர் மெயில் பேக். இந்த ப்ளூ டொசட்டி பேக் எல்லாரும் பார்த்துருப்போம், இல்லைனா கொஞ்சம் தெரிஞ்சுங்க. எ ப்ளூ டொசட்டி பேக் ஷுட் ஆர்டினரிலி பி யூஸ்டு ஃபார், அந்த ஏர் மெயில் பேக் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ டொசட்டி பேக்கில் தான் கட்டுவாங்க. இது கேட்டிருக்கிறாங்க எக்ஸாமில், பார்த்துங்க. ஏர் மெயில் பேக் என்ன கலரு என்ன பேக்குன்னு கேட்டிங்கன்னா எ ப்ளூ டொசட்டி பேக். If on any occasion there is no article for dispatch in a particular air mail bag, a bag with nil contents need not to be closed. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதாங்க அந்த டியூ மெயில் நாட் டியூ மெயில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி கான்செப்ட் தான். எந்த ஒரு ஆர்டிக்கலுமே ஏர் மெயிலுக்கு அனுப்புறதுக்கு இல்லை அப்படின்னா அப்படி ஒரு பேக்கே கட்ட தேவையில்லை. நில் எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லைன்னா வெறும் பேக்கை வந்து நீங்கள் நீட் நாட் டு பி க்ளோஸ். ஓகேங்களா? அப்படி ஒரு பேக்கை நீங்கள் கட்ட தேவையில்லை, விட்டலாம். பட் எ சூட்டபிள் என்ட்ரி ஷுட் பி மேட் இன் த டெலிவரி பில் தட் நோ பேக் ஹஸ் பின் க்ளோஸ் அஸ் தேர் வாஸ் நோ கண்டென்ட். எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லாதனால நாங்கள் பேக் க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு சூட்டபிள் என்ட்ரி, தேவையான ஒரு என்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பில்லில் மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? If the number of article to be dispatched is less than 50 and there is also no insured article or air parcel for dispatch inside an air mail bag, an air mail cover of suitable size should be used instead of a bag. ஓகேங்களா? இப்போ ஏர் மெயில் மூலிமா நம்ம வந்து இப்போ ரயில்வே மெயில் சர்வீஸ்னால் ரயிலில் வந்து ஒரு போர்ஷன் நம்ம வாடகை நம்ம டிபார்ட்மெண்ட் ரெண்டலுக்கோ எதுக்கோ அவங்களுக்கு தனியாக ஒரு சார்ஜஸ் பே பண்ணி தான் நம்ம ஒரு போர்ஷன் எடுத்துக்க போகிறோம். ஒரு பெட்டியோ அரல்ஸ் எங்கே எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம ஒரு போர்ஷன் எடுத்து தான் ட்ரெயினில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தனியாக நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான் ஏர் மெயிலுக்கும். ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒரு போர்ஷனோ அல்லது நமக்கு தேவையான இடமோ நம்ம அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்க போகிறோம். அந்த அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், இதாகிடக்கூடாது, வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஏர் மெயில் பேக்குன்னு கொஞ்சம் நிறைய இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதில் நிறைய ரூல்ஸு கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதோட ஒரு பார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, பேகு கட்டுறதுக்கான லெஸ் தென் 50 இருக்குது அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் வந்து லெஸ் தென் 50 தான் இருக்குது, 50 விட குறைவாக இருக்குது அப்படின்னா, அதுக்குள்ளே வந்து வேறு எந்த ஒரு இன்சூர்ட் ஆர்டிக்கலும் இல்லை அல்லது பார்சலும் இல்லை, ஒரு 50 குறைவாக ஒரு 30 வந்து லெட்டர் தான் இருக்குது அப்படின்னா, ஏர்மெயில் கவர்னு ஒன்று இருக்குங்க. ஒரு பெரிய சைஸ் ஒரு கவர் இருக்கும். அந்த கவருக்குள்ளேயே போட்டு எல்லா ஆர்டிக்கலையும் போட்டு சீல் வச்சுருங்க. ஆஃப் சூட்டபிள் சைஸ் ஷுட் நாட் பி யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் அ பேக், ஷுட் பி யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் அ பேக். ஓகேங்களா? ஒரு பேக்காக போட்டு நீங்கள் கட்டி அந்த ஸ்பேஸை வந்து அடைக்கிறதுக்காக, அதாவது ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே போட்டு இடத்த போட்டு அல்லது வெயிட்டு கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஏர்மெயில் கவர் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? when an air parcel is sent inside an airmail bag, the label of the bag should bear the superscription CAP to indicate that it contains air parcel. அதாவது ஒரு ஏர் பார்சல் வந்து ஏர்மெயில் பேக்குள்ளே இருக்குது அப்படின்னா, ஒரு ஏர் பார்சல் வந்து நீங்கள் ஏர்மெயில் பேக்குள்ளே வச்சு கட்டியிருக்கீங்க அப்படின்னா, இந்த லேபிள் ஆஃப் பேக் ஷுட் பியர் த சூப்பர்ஸ்கிரிப்ஷன், அந்த பேக்கோட லேபிளில் வந்து சிஏபி அப்படின்னு ஒரு சிம்பிள் எழுதியிருக்கணுங்க. அதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எதை இண்டிகேட் பண்ணுது, எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கண்டைன்ஸ் ஏர் பார்சல். சிஏபினா ஒன்றுமே இல்லைங்க, கண்டைன்ஸ் ஏர் பார்சல். சிஏபினா கண்டைன்ஸ் ஏர் பார்சல். அதாவது ஒரு ஏர் பார்சல் வந்து ஒரு ஏர்மெயில் பேக்குள்ளே வச்சு நம்ம கட்டணும் அப்படின்னா, அது வந்து சிஏபின்னு அந்த லேபிளில் எழுதியிருக்கணும். அது சிஏபின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டைன்ஸ் ஏர் பார்சல். இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது பார்த்துக்குங்க. அடுத்தது, ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ஷுட் நாட் பி என்க்ளோஸ்ட் இன் அ பேக் அன்லெஸ் தேர் நம்பர் எக்ஸீட்ஸ் 25 ஆர் தே ஆர் பல்கி. இது எல்லாமே ஏர் பார்சலுக்கானதுங்க. ஓகேங்களா? ஏர் பார்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆர்டிகல் ஷுட் நாட் பி என்க்ளோஸ்ட் இன் அ பேக் அன்லெஸ் தேர் நம்பர் எக்ஸீட்ஸ் 25 ஆர் தே ஆர் பல்கி ஆர் தேர் ஆர் த இன்சூர் ஆர்டிகல்ஸ் ஃபார் டெஸ்பேச். ரெஜிஸ்டர் பேக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு பேக் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ரெஜிஸ்டர் ஆர்டிகல் ஒருவேளை 25 தாண்டி இருந்தாலோ அல்லது ரெஜிஸ்டர் ஆர்டிகல் வந்து அந்த ஏர்மெயில் பேக்குள்ளே போட முடியாத அளவுக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தாலோ அல்லது இன்சூர் ஆர்டிகல் இருந்தாலோ மட்டும் தனியாக ஒரு ரெஜிஸ்டர் பேக்குன்னு ஒரு பேக் போடுங்க. இல்லைனா வந்து பட் தே ஷுட் பி பண்டில் அண்ட் டைட் அப் கிராஸ் வைஸ் அலாங் வித் த ரெஜிஸ்டர் லிஸ்ட் வித் அ சூட்டபிள் செக் ஸ்லிப் ப்ராமினென்ட்லி மார்க்டு ரெஜிஸ்டர் அண்ட் த பண்டில் ஷுட் பி சீல்டு வித் த ரெஜிஸ்ட்ரேஷன் சீல் அந்த நாட் விச் ஷுட் கம் ஆன் த செக் ஸ்லிப். ஓகேங்களா? தனியாக ஒரு பண்டிலாக கட்டி போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ரெஜிஸ்டர் ஆர்டிக்கலை ஒருவேளை அந்த ரெஜிஸ்டர் ஆர்டிகளோட எண்ணிக்கை வந்து 25 விட அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும் பேக்கில் போடுங்க. இல்லைன்னா தனியாகவே ஒரு பண்டிலாக ரெடி பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு 2-3 கண்டிஷன் சொல்கிறாங்க. ஒன்று 25 தாண்டி இருக்கணும், அல்லது கொஞ்சம் சைஸில் கொஞ்சம் பல்காக இருக்கணும், பெரிய பெரிய ஆர்டிக்கலாக இருக்கணும், அல்லது அதில் வந்து இன்சூர் ஆர்டிக்கல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் ரெஜிஸ்டர் பேக்குன்னு தனியாக ஒரு பேக் கட்டுங்க ஏர்மெயிலுக்கு. அப்படி இல்லை 25 விட கம்மியாக தான் இருக்குது, அதில் வந்து பல்கியான ஆர்டிக்கல் எதுவும் சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது, இன்சூர் ஆர்டிக்கலும் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், தே ஷுட் பி பண்டில்டு. அந்த ஆர்டிக்கல் எல்லாத்தையும் ஒரு பண்டில் பண்ணி கட்டி டைட் அப் கிராஸ் வைஸ் குறுக்க கட்டி அலாங் வித் ரெஜிஸ்டர் லிஸ்ட், அதுலேயே ரெஜிஸ்டர் லிஸ்ட்டையும் வச்சு செக் ஸ்லிப்பு ப்ராமினென்ட்லி மார்க்டு ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு செக் ஸ்லிப் வச்சுருணுங்க. அந்த பண்டில் ஷுட் பி சீல்டு வித் த ரெஜிஸ்ட்ரேஷன் சீல். அந்த பண்டில் வந்து சீல் வச்சிடணுங்க. சீல்னால் அது அந்த அரக்கு வச்சு சீல் போலங்களா, அதுதான் வித் த ரெஜிஸ்ட்ரேஷன் சீல் வச்சு அந்த சீல் வச்சிடணும். ஆன் த நாட், அதாவது அந்த முடிச்சில் சீல் வச்சிடும். ஓகேங்களா? விச் ஷுட் கம் ஆன் த செக் ஸ்லிப். This bundle is to be tied lengthwise and breadthwise, ensure that no article gets loose and mixed up with the unregistered articles. அதாங்க இப்போ வந்து நம்ம ஏர் பேக்குள்ளேயே வந்து ரெஜிஸ்டர் பண்டிலும் 25 விட கம்மியாக இருக்குதுன்னா ரெஜிஸ்டருக்கு பண்டிலாகவே நீங்கள் கட்டி போட்டுருங்க. ரெஜிஸ்டர் பேக்குன்னு தனியாக போடாதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதை எப்படி கட்டணுன்றதை சொல்கிறாங்க. பிரெத் வைஸ் லென்த் வைஸ் கொஞ்சம் டைட்டாக கட்டுங்க, எதுவும் அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகளோட மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. திஸ் பண்டில் மே தென் பி பிளேஸ்ட் இன் த ஏர்மெயில் கவர் ஆஃப் பேக். அந்த பண்டில் ரெடி பண்ணினதுக்கப்புறம் இவ்வளோ டைட்டாக போட்டு கட்டி சீல்லாம் வச்சதுக்கப்புறம் அந்த ஏர்மெயில் கவருக்குள்ளே அந்த பேக்கை வச்சுருங்க. அந்த கவர் வந்து அந்த பேக்கில் வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. whenever register bags are used enclosing register articles for dispatch inside airmail bags, normal rules for closing register bags should be followed. ரெஜிஸ்டர் பேக் நீங்கள் என்ன க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவீங்களோ, எப்படி கட்டணும், என்ன லிஸ்ட் வைக்கணும்னு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ அதே வந்து இதுக்கும் ஃபாலோ பண்ணான்னு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஜிஸ்டர் பேக் ஏர்மெயில் ரெஜிஸ்டர் பேக்கு நீங்கள் அப்படி ஒன்று தனியாக ஒரு ரெஜிஸ்டர் ஆர்டிக்கலுக்கு ஒரு பேக் கட்டுறீங்க அப்படின்னா நார்மலாக இங்கே என்ன ரெஜிஸ்டர் பேக்கு என்ன ரூல் இருக்கோ அதே தான் ஃபாலோ பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. whenever a bag is used for enclosing registered articles not exceeding 25 due to their bulk and unusual size, 25 ஆர்டிக்கலை தாண்டாமையே அந்த ஆர்டிக்கலோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பேக்குன்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு பேக்கில் போட்டு தனியாக ஒரு பேக்கில் கட்டுறீங்க அப்படின்னா a remark should invariably be passed on the register list to that effect. அதை வந்து அந்த
ரெஜிஸ்டர்ட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும் 25 ஆர்டிகல் தாண்டல, ஆனாலும் அந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தனியாக ஒரு பேக் கட்டிட்டோம் அப்படின்ற ஒரு ரிமார்க்கை வந்து ரெஜிஸ்டர் லிஸ்ட்டில் எழுதிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க. தி வெயிட் ஆஃப் அன் ஏர்மெயில் பேக் ஆர் ஏர் டிரான்சிட் பேக் ஷுட் நாட் எக்ஸிட் 30 kg. ஏர் டிபி ஷுட் நாட் எக்ஸிட் 30 kg. ஒரு பேக் ஏர்மெயில் பேக்குன்னு ஒரு பேக் கட்டுறீங்க அப்படின்னா அந்த பேக்கோட மொத்த வெயிட் வந்து 30 கிலோவை தாண்டக்கூடாதுங்க. ஓகேங்களா, 30 கிலோ வந்து தாண்டக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்டில். ரெஜிஸ்டர் பண்டில் இஸ் நம்ம வந்து முன்னாடி அந்த லேபிள்டு பண்டில் அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த லெட்டர் மெயில் பார்த்துருந்தோம். இப்போ ரெஜிஸ்டர் பண்டில்னு ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். ரெஜிஸ்டர் பண்டில் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபேஸ்டு அன்இன்சூர்டு ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த லெட்டர் மெயில் பிளேஸ்டு டுகெதர் வித் ரெஜிஸ்டர் லிஸ்ட் இன் ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம் ஆஃப் என்வலப். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஃபேஸ்டு அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம், அன்இன்சூர்டு ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ். கலெக்ஷன் ஆஃப் ஃபேஸ்டுனா நம்ம ஃபேஸ் ஆஃப் த ஆர்டிகல்னால் என்னென்னு தெரியும், ஒரு ஆர்டிகளோட டூ அட்ரஸ் எங்கே இருக்குதோ அதான் வந்து ஃபேஸ் ஆஃப் த ஆர்டிகல். அதை வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி அந்த ஆர்டிக்கலை வந்து வச்சு அதுக்கு அன்இன்சூர்டு ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ், அதில் எதுவும் இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, டுகெதர் வித் ரெஜிஸ்டர் லிஸ்ட், அந்த பண்டில்லையே வந்து ரெஜிஸ்டர் லிஸ்ட்டும் வச்சு இன்னும் ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம் ஆஃப் என்வலப், அதில் வந்து ஒரு ஃபார்ம் அதாங்க அந்த செக் ஸ்லிப் மாதிரி கேர்ஃபுல்லி கம்முடு அண்ட் சீல்டு, அதை வந்து கட்டி சீல் வச்சுருக்க மாதிரி. ஓகேங்களா, ஆர் இஃப் நெசசரி இன் அ டொசட்டி பேக் tied and sealed in the ordinary way with the label showing distinctly that இட் இஸ் எ ரெஜிஸ்டர் பண்டில். கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்டில் நம்ம அதில் மென்ஷன் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா மென்ஷன் பண்ணலாம் ஆர்டினரி பண்டில், நமக்கு அது பண்டில்ன்றதே அதை மீன் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா, அது பண்டில்ன்றது ரெஜிஸ்டர் பண்டில் கண்டிப்பாக அதில் போட்டுருக்கணும். அப்படின்னா தான் வந்து ரெஜிஸ்டர் ஆர்டிகலாக டீல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ரெஜிஸ்டர் பண்டிலாக கட்டிட்டாங்கனாலும் அதை வந்து சிங்கிள் ஆர்டிகலாக தான் டீல் பண்ணுவாங்க. அதை சொல்கிறாங்க பாருங்களேன். அண்ட் நாட் அ ரெஜிஸ்டர் பேக், ரெஜிஸ்டர் பண்டில் அண்ட் நாட் அ ரெஜிஸ்டர் பேக். இது வந்து ரெஜிஸ்டர் பேக் கிடையாது, ரெஜிஸ்டர் பண்டில் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணுங்க. ரெஜிஸ்டர் பண்டில் அண்ட் நாட் அ ரெஜிஸ்டர் பேக். ஏன்னா அதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு அவங்க வந்து பண்டிலை பிரித்து, பண்டில்னாலே நமக்கு தெரியும் ஒரு டெஸ்டினேஷன் மட்டும்தான் அந்த பண்டில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்டில்னு போடாமல் ஆர்டிகல்ஸ்லாம் கட்டியிருக்காங்கன்னா, என்னப்பா 10-15 ரெஜிஸ்டர் ஆர்டிகல் வந்து ஒட்டுக்காக கட்டியிருக்கிறாங்க, பிரிங்கப்பா அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்கன்னா அதோட பர்பஸே வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா, டைல்யூட் ஆயிரும். அதனால் வந்து ரெஜிஸ்டர் பண்டில் நாட் அ ரெஜிஸ்டர் பேக்குன்னு போட்டாங்கன்னா இது வந்து ஆர்டிகல் நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்ல, ஒரே ஆர்டிகலை சிங்கிள் ஆர்டிகலாக கன்சிடர் பண்ணால் போதும்னு சொல்லி வச்சுப்பாங்க. ரெஜிஸ்டர் பண்டில்ஸ் ஆர் நாட் டியூ. அதாங்க நாட் டியூனா என்னது, என்னென்னைக்கெலாம் வருதோ நம்ம அன்றைக்கி மட்டும் ரெடி பண்ணால் போதும். மற்றபடி அந்த மாதிரி ஒரே ஆர்டிகல் வருமானலாம் நமக்கு தெரியாது. ஒரே சிட்டிக்கு போகிறதோ அல்லது ஒருத்தருக்கே போகிறதோ, பர்டிகுலராக ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறதோ, வேறு ஒரு ஆர்எம்எஸ்க்கு போகிறதோ, வேறு எங்கேயாவது கண்டுபிடிச்சி அதெல்லாம் வருமா நமக்கு தெரியாது. வர அன்றைக்கி அப்படி ஒன்று ஆர்டிகல் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம டியூ மேலாக டீல் பண்ணி கட்டி அமைச்சிடும். பட் ஆர் மேட் அப் ஆர்டினரி வென் த நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் டு பி என்க்ளோஸ்ட் எக்ஸீட்ஸ் 2 தே ஆர் ட்ரீட்டட் இன் ஸ்டார்டிங் ஆஸ் அ சிங்கிள் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ். அதாங்க எக்ஸீட்ஸ் 2 2 தாண்டுச்சு அப்படின்னா தான். 2 இருந்துச்சுன்னா அது வந்து பண்டில் போட தேவையில்லை. எக்ஸீட்ஸ் 2 அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான். பட் தே ஆர் மேட் அப் ஆர்டினரி வென் த நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் டு பி என்க்ளோஸ்ட் எக்ஸீட்ஸ் 2. ஒரு பண்டிலில் வந்து ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் வந்து எப்போ ரெஜிஸ்டர் பண்டிலாக மாறும் அப்படின்னா எக்ஸீட்ஸ் 2 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆர்டிகல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு கஸ்டமருக்கோ அல்லது பர்டிகுலருக்கோ ஸ்டேட்க்கு எங்கேயாவது போகிற மாதிரி பர்டிகுலர் ஆர்எம்எஸில் அங்கே போய் ஓப்பன் பண்ணால் போதும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அது வந்து ரெஜிஸ்டர் பண்டிலாக நம்ம போட்டுக்கலாம். அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது அங்கே மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. தே ஆர் ட்ரீட்டட் இன் ஸ்டார்டிங் சிங்கிள் ரெஜிஸ்டர் ஆர்டிகல். நம்ம அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகல் எப்படி 15 ஆர்டிகல் 20 ஆர்டிகல் இருந்தாலும் அது வந்து ஒரே ஆர்டிகலாக தான் டீல் பண்ணுவாங்க. செக் ஸ்லிப் போட்டு கட்டினதுக்கப்புறம் ஒரு தடவை பிரித்தா போதும், அது ஒரே ஆர்டிகலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நம்ம டெஸ்டினேஷன் எங்கே 2 போடுறோமோ அங்கே போய் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோமோ அதே தாங்க ரெஜிஸ்டர் ஆர்டிகலுக்கும் அதை வந்து சிங்கிள் ஆர்டிகலாக தான் டீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்து ரெஜிஸ்டர் பண்டில்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா தி கஸ்டமர்ஸ் புக்கிங் தேர் ஆர்டிகல்ஸ் இன் பல்க் prepare station and TB bundles in the same manner as discussed above and present them at the sorting office. ரெஜிஸ்டர் பண்டில்ஸ்ன்றது நம்ம ரெஜிஸ்டர் பண்டில் இப்போ முன்னே பேசணும் இல்லைங்களா, அதே தான். அது வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட இருந்தும் அவங்களே கூட பிரித்து எடுத்துகிட்டு வரதுனால எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆர்டிகல்ஸ் இன் பல்க் ப்ரிப்பேர் ஸ்டேஷன் அண்ட் டிபி பண்டில்ஸ். ஸ்டேஷன் பண்டில் தனியாக, டிபி பண்டில் தனியாக பிரித்து கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். இந்த சேம் மேனர் ஆஸ் டிஸ்கஸ்ட் எபோவ். நம்ம முன்னே சொன்ன மாதிரி அந்த ரூலுக்கெல்லாம் கரெக்டாக எப்படி கட்டணும் என்னன்றதெல்லாம் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி அவங்களும் கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, சார்ட்டிங் ஆஃபீஸில் டேரெக்டாக எடுத்து கொடுத்துடலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரெஜிஸ்டர் பேக்குங்க. ரெஜிஸ்டர் பேக், ஸ்பீட் போஸ்ட் பேக், இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். இந்த பேக்கில் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னொரு தடவை கூட வீடியோ பாருங்கள். அதனால கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட கூட வீடியோ போடலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.